Hi everyone. So நம்ம போன வீடியோல பார்த்தீங்கன்னா லைக் டோக்கனைசர் அண்ட் ஸ்பெஷல் டோக்கன்ஸ் அதை பற்றிலாம் ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் லைக் ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் ரன் பண்ணி அது இன்டர்னலாக எப்படி அது ரன் ஆகுறது மட்டும் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இது பேசிக்காக ஒரு 4 ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு ஸ்டெப் நம்ம டீட்டெயிலாக இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு அண்ட் கோலாபில் அது எப்படி ரன் பண்ணலான்றது ஃபுல்லாகவே பார்ப்போம். அண்ட் இதே மாதிரி ஏஐயில் உங்களுக்கு இன்டெப்த்தான நாலேஜ் பற்றி உங்களுக்கு அப்டேட்டாக இருக்குன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் ஏஐ வித் ஆகாஷ் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராம்ப்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ பேசிக்காக இப்போ எல்லா மாடலும் லைக் இவ்வளோ இன்டர்னலாக சொல்லவே மாட்டாங்க. நம்ம ஜஸ்ட் அந்த மாடலை ரன் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான கமாண்டாக தான் இருக்கும். பட் அந்த இன்டர்னலாக உங்களுக்கு தெரிஞ்சால் தான் லைக் ஃபைன் டியூன் பண்ணும்போது அது எங்கெல்லாம் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்றது வரைக்கும் ஒரு டீட்டெயில் கிடைக்கும். ஸோ அதனால தான் லைக் இது ஃபுல்லாமே இருக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ராம்ப்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ப்ராம்ப்ட் ஸ்ட்ரக்சரை நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாடல் கார்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஹெட்டர் ஹைடின்ட்டு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விஷயம் இங்கே கொடுத்துருப்பாங்க, 4 ரோல் அப்படின்ட்டு. ஸோ சிஸ்டம், யூசர், அசிஸ்டன்ட் அண்ட் ஐபைத்தன் அப்படின்ட்டு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஐபைத்தன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணி ஏதாவது டூல் காலிங் பண்ணுறதுக்கு அது மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. பட் அதை தவிர்த்து இந்த 3 தான் லைக் எல்லா அந்த சாட் பேஸ்ட் அப்ளிகேஷன் இல்லை இன்ஸ்ட்ரக்ட் மாடலுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது 3 தான் நம்ம இந்த ரோல்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரக்சராக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ப்ராம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் ப்ராம்ப்ட் அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்காது. பட் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்க இந்த யூசர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ராம்ப்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த மெமரியில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் நான் இப்போ கோட் வைஸில் காட்டுறது எப்படி இருக்கும்ட்டு. ஸோ பேசிக்காக நம்ம போன வீடியோ காட்ட மாதிரி அந்த டோக்கன் லெவலில் இவங்க அந்த அளவுக்கு ஆக்சஸே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் ஒரு ஏபிஐ மாதிரிலாம் எக்ஸ்போஸ் பண்ணாங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு ஃபார்மேட் இப்போ குளோபில் எல்லாமே ஃபாலோ பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோல் அப்படின்னு கொடுத்து அதே மாதிரி கண்டென்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஒரு மெசேஜஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ஒரு 2 டிக்ஷனரியாக கொடுத்துருக்கேன். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா 2 கீ இருக்குது, ஒன்று ரோல் ஒன்று கண்டென்ட் அந்த மாதிரி. ஸோ இந்த ரோலில் லைக் ஐதர் இட் இஸ் அ சிஸ்டம் இல்லாட்டி யூசர் இல்லாட்டி அசிஸ்டன்ட், இது 3 மட்டும் தான் அங்கே மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் தென் கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல லைக் யோர் ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் ஹூ இஸ் ப்ரொஃபிஷியன்ட் இன் லைக் மேத்தமேட்டிக்ஸ் இல்லை இன் ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் மாதிரி நம்ம இங்கே வந்து சிஸ்டம் ப்ராம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இந்த யூசரோட கண்டென்ட்ல தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஃபுல்லாமே லைக் அந்த யூசர் என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த கொஸ்டின் இங்கே வர மாதிரி இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் இந்த செல்லை மட்டும் ரன் பண்ணிக்கிறேன் இப்போ. ஸோ இந்த மெசேஜ்க்குள்ளே நான் இப்போ ஸ்டோர் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா தான் இந்த இடத்துல நான் போன வீடியோ நம்ம சொல்லியிருப்போம் அந்த டோக்கனைசர் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல என்னென்னா டோக்கனைசர் கூட நம்ம அந்த சாட் அந்த டெம்ப்ளேட்டும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் அதுக்கப்புறம் டோக்கனைசர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது கோட் வைஸ் ரொம்ப சிம்பிள் தான், நான் ஜஸ்ட் காட்டுறேன் எப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக இங்கே நம்ம மேலே பார்த்தீங்கன்னா அந்த டோக்கனைசர்ன்ற அந்த ஒரு மாடியூல் நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியிருப்போம், அதாவது அந்த மாடல் லோட் பண்ணும்போது. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சாட் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அப்ளை சாட் டெம்ப்ளேட்டு. ஸோ அதை மட்டும் இங்கே ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே நம்ம இங்கே என்ன மெசேஜ் கொடுத்துருக்கோமோ அந்த மெசேஜ் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு பேராமீட்டர் மட்டும் நம்ம இங்கே ஒன்று டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா டோக்கனைஸ்ன்னு இருக்குது. ஸோ இது பேசிக்காக அதை டோக்கனைஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக ஒரு ஃபார்மேட்டாக ட்ரூன்னு கொடுத்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆட் ஜெனரேஷன் ப்ராம்ப்ட்னு இருக்குது. ஸோ இந்த ஜெனரேஷன் ப்ராம்ப்ட் தான் அந்த அசிஸ்டன்ட்டோட டர்ன், அதாவது அந்த ஏஐயோட டர்ன் வரும்போது அந்த ப்ராம்ப்ட் அதை எனேபிள் பண்ணுறதுக்காக இந்த ஆட் ஜெனரேஷன் ப்ராம்ப்ட்னு இருக்கும். ஸோ பேசிக்காக இங்கே யூசர் நம்ம இங்கே கொடுத்துருப்போம், அசிஸ்டன்ட்டுக்கு அவங்க ஆல்ரெடி அந்த டோக்கனைசருக்குள்ளேயே இருக்குது, அதுவே நம்ம யூஸ் பண்ணிப்போம். பட் அது எனேபிள் பண்ணணும்னா நம்ம இங்கே வந்து ட்ரூன்ற அந்த பேராமீட்டர் கொடுப்போம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரிட்டர்ன் டென்சர்ஸில் பிடி அப்படின்னு கொடுப்போம். ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு பைடார்ச் ஃபார்மேட்டில் எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இதை ஜஸ்ட் ஒரு வேரியபிள்குள்ளே மட்டும் ரேப் பண்ணிக்கிறோம். ஸோ இன்புட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக இந்த டோக்கனைசருக்குள்ள அப்ளை சாட் டெம்ப்ளேட்னு கொடுத்துட்டு அந்த மெசேஜை கொடுப்போம். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் மட்டும் நம்ம இங்கே எனேபிள் பண்ணியிருப்போம். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ஜிபியூவில் தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா லைக் ஒரே ஒரு கடைசியாக ஒரு பேராமீட்டர் மட்டும் இங்கே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தட் முடிச்சுட்டு லைக் டாட் வெஸ்ட் லைக் 2 கூடா அப்படின்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் இந்த கூடா லைப்ரரிஸை யூஸ் பண்ணிட்டு இது வந்து ஜிபியூவில் ரன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும் நான் ஜஸ்ட் இங்கே ரன் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணோடனே இப்போ நான் கொடுத்த கொஸ்டின்ஸ் ப்ளஸ் அந்த சாட் டெம்ப்ளேட் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து டோக்கன்ஸ் இங்கே ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ நான் இந்த இன்புட்ஸை மட்டும் இப்போ நான் ஜஸ்ட் வியூ பண்ணி பார்த்தேன்னா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் டோக்கன்ஸ் இதுதான் வந்துருக்கும். நம்ம வந்து இங்கே அந்த சிஸ்டமுக்குன்னு அந்த ஒரு ப்ராம்ப்ட் இருக்கும், அந்த எண்ட் ஆஃப் அதாவது அந்த ஸ்டார்ட் ஆஃப் ஹெட்டர் ஐடி, அந்த எண்ட் ஆஃப் ஹெட்டர் ஐடி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அந்த ஸ்பெஷல் டோக்கன்ஸ் தான், அதாவது 182 அந்த 1000 மேலே வருது எல்லாமே ஸ்பெஷல் டோக்கன்ஸ், அதை தான் இங்கே மீன் பண்ணிட்டு வருது. ஸோ இதுதான் இப்போ ஸ்டெப் 2. ஸ்டெப் 3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாடலை ஜென்ரேட் பண்ணுறது, அதாவது அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறது தான் இங்கே
ஸ்டெப் 3 ஆக்சுவலாக. இந்த இடத்துல தான் உங்களுக்கு எந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எடுத்துருக்கோமோ ஸோ பேசிக்கான இந்த LLMோட மேஜர் அவுட்புட்டே இங்கே தான் ஜென்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்டர்னலாக அந்த ஒரு ஆர்கிடெக்சர் ஒரு மாடலுக்கு டிஃபர் ஆகும். ஸோ அந்த ஆர்கிடெக்சரில் அது போயிட்டு நமக்கு வந்து இங்கே அவுட்புட் இங்கே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா மெத்தட் பார்த்தீங்கன்னா அந்த மாடல்ன்றது நம்ம முன்னாடி இம்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜெனரேட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த ஜென்ரேட் மெத்தட்குள்ளேயே நீங்கள் அந்த இன்புட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடல் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ பேசிக்காக அது எப்படி கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்புட் ஐடிஸ்ன்ற ஜென்ரேட்டில் ஒரு பேராமீட்டர் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இங்கே நம்ம என்ன இன்புட் கொடுத்தோமோ அது கொடுப்போம். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ பேசிக்காக அந்த மேக்ஸிமம் நியூ டோக்கன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து லைக் எவ்வளோ டோக்கன் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஜென்ரேட் பண்ணணும் இந்த ரெஸ்பான்ஸுக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல லைக் நான் ரொம்ப கம்மியாகவே கொடுத்துக்கிறேன் லைக் 128 பட் நீங்கள் அதிகமாக கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யூஸ் கேஷ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ பேசிக்காக ஆல்ரெடி நான் இந்த இன்புட்டை நான் ரன் பண்ணியிருந்தானே எனக்கு திருப்பி நான் ஒரு டைம் அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் கால் பண்ணி டக்குன்னு எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த கேல்குலேஷன் இனிமேல் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்காக இந்த கேஷ் வந்து ட்ரூன்னு வச்சிருக்கேன். அதே மாதிரி டெம்பரேச்சர் மின்பி அந்த மாதிரிலாம் ஒரு பேராமீட்டர்ஸ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இருக்கும். ஸோ இதை பற்றி நான் டெடிகேட்டடாக அந்த ரேக் பிளேலிஸ்ட்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஐ பட்டன் இல்லாட்டி அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இந்த டெம்பரேச்சர் அண்ட் இந்த மின்பி எல்லாம் ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ இப்போ ஜஸ்ட் இதுக்குள்ள ஒரு வேரியபிள்குள்ள மட்டும் நான் ரேப் பண்ணிட்டு அவுட்புட் அப்படின்ட்டு ஸோ இது மட்டும் நான் ஜஸ்ட் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரன் ஆகி முடிஞ்சிச்சு. அண்ட் ஜிபியில் இருந்தனால எனக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு. லைக் அரௌண்ட் லைக் 7 செகண்ட்ஸ் தான் இந்த 3 பில்லியன் மாடலில் கிட்டேருந்து ஜென்ரேஷன் எனக்கு கொடுக்குறதுக்கு. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஜிபிஓ எனேபிள் பண்ணாமல் விட்டிங்கனாலும் ரன் ஆகும். பட் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிட்டு ரன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் ஜிபிஓ மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் இப்போ அவுட்புட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரேஷன் டோக்கனாக இருக்குது. இப்போ வந்து ஃபுல்லாமே எனக்கு டோக்கன்ஸாக தான் இருக்குது. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்பெஷல் டோக்கன்ஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்பெஷல் டோக்கன் அந்த டேக்லாம் இருக்கும். இதுக்குள்ளே இருக்கிறது ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சென்டென்ஸ், அதாவது ஆக்சுவல் வேர்ட்ஸ் அது ஜென்ரேட் பண்ணி இங்கே டோக்கனாக வந்திருக்கு. இப்போ இந்த டோக்கனை டீகோட் பண்ணால் தான் இது என்ன ரெஸ்பான்ஸ் நமக்கு கொடுத்துருக்குன்றதை நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுக்கு ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா இந்த டீகோடிங் ஸ்டெப் தான் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா இங்கே LLMல வர அவுட்புட்டை நம்ம டீகோட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறமே ரொம்ப சிம்பிள் தான். லைக் பேட்ச் டீகோட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே மட்டும் இந்த அவுட்புட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டீகோட் ஆகி கொடுத்துரும். ஸோ இதை மட்டும் நான் ஜஸ்ட் ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணிவிட்டு இப்போ அந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னு வியூ பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன டேக் கொடுத்தேன், அதாவது இங்கே அந்த ஸ்பெஷல் டோக்கன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்சுவல் டோக்கனாக இங்கே மாறி இருக்குது. அதாவது அந்த ஐடிஸ் எல்லாமே இங்கே டோக்கனாக மாறி இருக்குது. ஸோ சிஸ்டம் ப்ராம்ப்ட்டில் லைக் அந்த அப்ளை ப்ராம்ப்ட் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதெல்லாம் பை டிஃபால்ட்டாக லைக் லாமாக்குள்ளே இருக்கிற அந்த டோக்கனை நம்ம எடுத்துருக்கோம். அந்த மேலே இருக்க அந்த கட்டிங் நாலேஜ் டேட் அதெல்லாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி கொடுத்த மாதிரி யூ ஆர் ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட். ஸோ இது வந்து இந்த இனிஷியல் ஸ்டெப்பில் நம்ம வந்து அந்த சாட் டெம்ப்ளேட்டில் கொடுத்துப்போம் யூ ஆர் ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட்டு. அது வந்து இங்கே வந்திருக்கு இப்போ. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைக் அந்த EOT ஐடி ஸ்டார்ட் ஹெட்டர் ஐடி யூசர்னு கொடுத்து நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். லிஸ்ட் 3 ஃபேமஸ் டிஸ்ட்ரிக்ட் கலர்ஸ் ஆஃப் ஆப்பிள் அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டோக்கன் ஐடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நியூ லைன் ஜென்ரேஷன் மாதிரி கொடுத்தக்கப்புறம் தான் அது LLMோட ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹியர் ஆர் 3 ஃபேமஸ் டிஸ்டிங்க் கலர்ஸ் ஆஃப் ஆப்பிள் அப்படின்ட்டு. ஸோ இங்கே ரெட் டெலிஷியஸ் known for its bright red skin with green shoulders அந்த மாதிரின்ட்டு. அப்புறம் இட்ஸ் a very popular variety அந்த மாதிரி கொடுத்துருக்கு. அப்புறம் கிரானி ஸ்மித் அப்படின்னு கொடுத்துருக்கு. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா காலான்ட் என்னமோ ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ பேசிக்காக இந்த டோக்கன்ஸ் எல்லாமே ஜென்ரேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஃபுல்லாக டீகோட் ஆகிட்டு வரும்போது இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அவுட்புட்டை நம்ம ஃபுல்லாமே இங்கே வியூ பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட்டாக இங்கே நான் ஜஸ்ட் காட்டுறேன் எப்படி பிரிண்ட் மாதிரி கொடுத்துட்டு. ஸோ பேசிக்காக இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதே டோக்கன் தான், லைக் அந்த ஒரு டோக்கன் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம என்ன கொஸ்டின் கேட்டோமோ அந்த கொஸ்டின் அண்ட் அதுக்கப்புறம் இந்த கொடுத்துருக்க ரெஸ்பான்ஸ். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் இன்டர்னலாக இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே என்கோட் பண்ணிட்டு ஒரு டோக்கனை அண்ட் அதுக்கப்புறம் அதை டீகோட் பண்ணி உங்களுக்கு ஒரு டெக்ஸ்டுவல் ரெஸ்பான்ஸாக இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைன் டியூனிங் வந்து நம்ம அந்தளவுக்கு பெருசாக பார்க்கல. இப்போ வந்து ஒரு மாடலை எப்படி இன்டர்னல் ரன் பண்ணுறது மட்டும் தான் இப்போ பார்த்துருக்கோம். பிகாஸ் ஃபைன் டியூனிங்கில் இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த இடத்துல இங்கே சேஞ்ச் பண்ண அங்கே மாறுன்ற வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் லைக் ஜஸ்ட் ஒரு மாடலை லோட் பண்ணி அது எப்படி இன்டர்னலாக ரன் ஆகுறது மட்டும் பார்த்துருப்போம். இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபைன் டியூனிங் டெக்னிக்ஸில் ஃபுல்லாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி அண்ட் அதை எப்படி நம்ம ரன் பண்ணலாம் ஃபுல்லாமே நம்ம பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இல்லை ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ until then, cheers, bye.